அதாவது இயேசு கிறிஸ்து அதாவது இந்த யோவானிடத்தில் மட்டும்தான் அன்பாயிருந்தார். அதாவது விசேஷமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பாயிருந்த ஸ்ரீஷன், தனக்கு அன்பாயிருந்த ஸ்ரீஷன் என்று சொல்லி இந்த யோவானை அங்கே எடுத்து சொல்லப்படுகிறது அறிகிறது. அதாவது அன்பிலே பல விதங்கள் காணப்படுகிறது. ஒரு தாயார் மகளிடத்தில் செலுத்துகிற அன்புக்கும் மருமகளிடத்தில் செலுத்துகிற அன்புக்கும் அது வித்தியாசங்கள் உண்டு. அப்படி அன்பிலே பல விதத்திலே அதாவது வித்தியாசங்கள் காணப்படும் போது இயேசுவும் அதாவது தனக்கு அன்பாயிருந்த ஸ்ரீஷன் என்று சொல்லி யோவானை இங்கே எடுத்து காண்பிக்கிறார். ஏன் என்று சொன்னா எல்லாரும் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறவர்கள் தான், இயேசு எல்லாரிடத்திலும் அன்பாயிருக்கிறார்கள். ஆனாலும் யார் இயேசுவின் பக்கத்திலே சேர்ந்து இயேசுவின் மார்போடு அணைந்து அதாவது தேவனுடைய இருதயத்தின் ஏக்கங்களை விருப்பங்களை அதிகமாய் அறிந்து கொள்ள யார் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை ஏசப்பாவும் என்ன செய்வா அதிகமாக நேசிக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நாம் எந்த நிலைமையிலே காணப்படுகிறோம், தூரத்திலே நின்று இயேசுவே என்று கூப்பிட்டு அதாவது நாம் காரியங்களை அறிந்து கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறோமோ, அதோ இயேசுவின் பக்கத்திலே சேர்ந்து அதாவது இயேசுவின் மார்பிலே சாய்ந்து நாம் காணப்படுகிறோமோ